கனகேஷ் ரேகா அந்த மான்ஸ்டர் தொட்டி போட்டிங்களா இல்லையா? இலை கிளியாம இருந்துச்சுல. இது கொஞ்சம் வண்ணாப்பா இருக்குது, இன்னும் நல்ல கலகலாக இருக்குது. அதான் பார்க்குறேன். மணி பிளான்ட் 80 ரூபாவா இதா? வர மாட்டேந்தேம்மா. இந்த அப்போ அதோட வருங்க. நல்லா இருக்குதா? இது நல்லா இருக்கு. இது வாங்கிக்கா. நல்லா பிடிச்சி. இது என்ன செம்பருத்தியா? செம்பருத்தி மாதிரியே இருக்கு. எந்த இதில் ஒன்று அது என்ன மணி பிளான்டா? அப்புறம் அஞ்செல்லாம் இருந்தா எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. சைடில் உள்ள இருக்கு பாருங்க, அதை வெட்டிடுறோம். மேலெல்லாம் இருக்கு, சைடில் இனிமே தான் வருது, உடனே வராது. பாப்பா பாரு என்ன கலர். இப்போ இது வாங்கி என்ன பண்ணுறது? வேணாமா? அது வைக்கவும் முடியாது, உதிர்ந்து போயிடுது. அழகா இருக்கு அந்த இதில் வீடியோ. அழகா பூ நம்ம வீட்டுக்குள்ளே தான் வைப்போம். அது அது வந்து டப்பால இருக்குது, கவர்ல இருக்குது. இந்த எல்லோ டார்க்காக இருக்குது பாருங்களேம்மா. ரோஸ் காகிதப்பூ. இது சும்மா குச்சியை பதம் பண்ணி வச்சா வரப்போகுது. நல்லா இருக்கும். ரேட்டு கூட இருக்குமோ? நம்மள்ட்ட வச்சா வளர மாட்டேந்தேம்மா. நல்லா இருக்கு. எனக்கு தலை 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 பார்க்க நல்லா அழகா இருக்கு. பார்த்தோம் எது பூ இருக்குமா என்னன்னு பார்த்தோம், அவ்வளோ மல்லி. இது எவ்வளோக்கா பாக்கெட்டு? அதுதான் வர மாட்டேங்குது பாட்டி.
அப்படியே இது கூட வாங்குவோமா பேசாம? கலர் பிச்சு நல்லா இருக்கும். இது முல்லை முல்லை செடி தானே? இது முல்லை. இது பிச்சு, இது முல்லை. கவலை மல்லி தான் எப்படி அது? தேவையில்லாது. இந்த இப்படி நிறைய அரும்பு வச்சிருக்கு, அதெல்லாம் நல்லா இருக்காது. மணிப்பாண்டு வேற இல்ல. பெரிய பெரிய மரமா இருந்துச்சுல்ல, தெரிஞ்சுங்க எனக்கு. என்னப்பா பேசிட்டே இருக்கா? டென்த்து. இங்கே பாருங்க, ரேட்டை பாருங்க. கொய்யா பிஞ்சிலே விழுந்து கிடக்க, பிஞ்சிலே விழுந்து கிடக்க இலையில ஒட்டுக்காய். பதியம் போட்டாங்கன்னா முளைச்சிது. நம்ம பதியம் போட்டா நாங்களாம் அது மட்டும் வர மாட்டேங்குது. அழகா இருக்கானா? ரெண்டு செடி தானா? இது என்ன டிராகன் ஃப்ரூட்? இந்த ரோஸ் மஞ்சள் கலர் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் இல்லை ஓரளவுக்கு நல்லா இருக்கா? நீங்கள் தான் சொல்லுங்க. இதெல்லாம் பூத்துருச்சு, அதில் 3 விலை இருக்கு. மொட்டு ஒரு மொட்டு இருக்கு. இதெல்லாம் மொட்டோடய எடுத்துக்காங்க. இதெல்லாம் மொட்டோடய எடுத்துக்காங்க.
நிற்கிறாங்க போயிட்டாங்களா அந்த மாதிரி தொட்டியில் நல்லா இருக்கும் தாமரை பட்டு வளர்க்குறது சூப்பராக இருக்கும் இந்த பூ இந்த தொட்டியில் வெல்கம் இது சிமெண்ட் தொட்டியா அது ஆமாம் பிளாஸ்டிக் தொட்டி மாதிரி. மண் தொட்டி தான் டக்குன்னு வரும். சிமெண்ட் தொட்டி தான் waste. இந்த அரமா கையில வச்சுக்கிட்டேலா? அவ்வளோதான் எல்லாம் வாங்கியாச்சு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் பர்பிள் தான் வாங்கினா ஒரு வழியாக பர்ச்சேஸ் முடிச்சாச்சு இருந்தாலும் இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு இது என்ன அத்தியா அம்மா அத்தி மரமா ஆமாம் ஆமாம் அத்திப்பழம் அத்தி தான் மரத்துலேயே காய்க்குதுல்ல அது அத்திப்பழம் சின்னதாக இருக்குது காய்க்க தான் பெருசாகும் இன்னும் பெருசாகணும்ல வளர்ச்சி இருக்குல்ல என்ன அதுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கு வளருமா இதெல்லாம் வந்து தாமரை போட்டு வச்சு ஃபிஷ் வளர்க்கலாம் அவ்வளோதான் பர்ச்சேஸ் முடிஞ்சு ஏஎஸ் நர்சரி கார்டன்ஸ் மதுரை அது மாதிரி அதில் ஓட்டை போட்டிருக்காங்க நம்ம வேணால் பெயிண்ட் பண்ணிக்கலாம் என்னம்மா ஒரு பக்கம் ஒரு ஓட்டை போட்டு சரி அவ்வளோதான் பர்ச்சேஸ் முடிஞ்சு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாமா இதான் நாங்கள் வாங்கின கார்டன்